நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் கல்யாணோட அப்பா. எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கீங்களா? அது கல்யாணி சொல்லிதான் தெரியும். அவ சொன்னதை வச்சு நான் யாரும் தெரிஞ்சிட்டீங்களா? கல்யாணி காரோட நம்பரும் கலரும் கூட சொல்லியிருக்கா. அதை வச்சு சொன்னேன். ஓ அப்படியா? சார் உட்காருங்க. நான் டீ எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். கால் பண்ணும்போது ரிங் ஆகும், அப்படியே கட் ஆகும். அப்புறம் கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். அது நெட்வொர்க் இஷ்யூ சார். அது என்ன விஷயம் சார்? கல்யாணி நல்லா தானே படிக்கிறா. அவ எல்லா விஷயத்திலயும் இம்ப்ரூவ் ஆயிட்டாளே. அந்த விஷயத்துல சந்தோஷம்தான். படிப்புல மட்டும் இல்ல, அவ எல்லா விஷயத்திலயும் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதுக்கு நேர்ல வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அவ குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த பாதிப்பு இப்ப வரைக்கும் இருக்கு. அவளுக்கு எந்த குறையும் தெரியாம வளர்த்ததால ரொம்பவே அடம் பிடிக்கிறா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அவ அப்படி பண்றது இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியல, கல்யாணி என்ன ரொம்பவே தொலை பண்ணிட்டு இருக்கா. அது உங்க பேரை சொல்லிதான். அது என்ன பத்தி அவ உங்ககிட்ட என்ன சொன்னா? அது உங்களை பத்தி தப்பா எதுவும் சொல்லல. அவ்வளோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னா அப்படின்னா அவ சொல்றத நீங்க பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம். என்ன விஷயம் சார்? சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசுறா. கல்யாணி அவளோட மனசுக்குள்ள உங்களை அம்மா இடத்துல வச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி நான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு தான் இருந்தா. ஆனா இப்போ நீங்க சொல்றத மட்டும் தான் அவ கேட்கறா. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அட்டாச்மெண்ட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணிக்கு அதிகமான இடம் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்காதீங்க. மறுபடியும் உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்டா கேட்கறேன். அவ இங்க வந்து என்னைய உங்களையும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசினா அப்படின்னா அதை பெருசா எடுத்துக்காதீங்க. சரி, நான் கிளம்புறேங்க. டீச்சர், உங்க நம்பர் கொடுக்குறீங்களா? பழைய நம்பருக்கே கூப்பிட்டா போதும். நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். திரும்ப நம்பர் சொல்லுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா. சொல்லுங்க. 944 67 46 939. எடுக்காதீங்க, நான் தான் கால் பண்ணேன். நான் இங்க வந்துட்டு போனதை கல்யாணி கிட்ட சொல்லாதீங்க, நானே அவகிட்ட சொல்லிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். அவர் வந்ததும் நீங்க இப்படி ஒளிஞ்சுக்கிறீங்கன்னா கல்யாணியோட அப்பாங்கறத தாண்டி
அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. இருந்தது, ஆனா இப்ப இல்ல. லவ் அஃபேரா? எங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போன ஒரு உறவு. சித்தாரா, உங்க கல்யாணம் மாதிரி எங்களுக்குள்ள கல்யாணமே வேண்டான்னு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம். அப்படி என்னக்கா நடந்தது? உண்மையை சொல்லணும்னா எனக்கு சரியா தெரியாது. என்னுடைய அப்பாவுக்கும் சூரஜுடைய அப்பாவுக்கும் இருந்த ஈகோ கிளாஷன் மட்டும் என்னால சொல்ல முடியும். ஆனா அன்னைக்கு சூரஜ் மட்டும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருந்தாருன்னா இந்த பாலசுதனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறி இருக்கும். இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம்ல. அதெல்லாம் முடிஞ்சு நீங்க ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. சூரஜ் என்ன பார்க்க வேண்டாம், நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரிய வேண்டாம். இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கிறதுனாலதான் நீங்க கல்யாணி கிட்ட நெருக்கமா இருக்கீங்கல்ல. சூரஜுடைய பொண்ணு அப்படிங்கறதுக்காக இல்ல, அது தெரியாம இருக்கும்போதே என் மனசு முழுக்க அவதான் இருந்தா. அந்த ஒரு அன்புதான். அப்புறம் அம்மா இல்லாத ஒரு குழந்தைக்கு காட்டுற ஒரு அரவணைப்பு, அவ்வளவுதான்மா. சித்தரா, நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது நான் எப்பவும் சூரஜை நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழைய காதலங்கிற முறையிலையும் ஒரு ஆம்பளைங்கிற முறையிலையும் என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா என் கனவுல கூட அவர் வந்ததே கிடையாது. அதெல்லாம் பொய்க்கா. உங்க இதயத்துக்குள்ள அவருக்கான ஒரு இடத்த நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா அவரை பார்க்கும்போது நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? கல்யாணிக்கு டியூஷன் எடுக்கிற டீச்சர் நான் தான் அப்படின்னு சூரஜுக்கு தெரியக்கூடாதுன்னு பிரீத்தி தான் என்கிட்ட சொல்லியிருந்தா. அவளுடைய வார்த்தைய நான் எப்பவும் மதிக்கிறேன், அதான் அப்படியே நடந்துக்கிறேன். அவர் உங்க நம்பரை கேட்டாரு. எனக்கு தெரியாதுல்ல, அதனால இருந்த டென்ஷன்ல என்னோட நம்பரை கொடுத்துட்டேன். ஏதாவது பிரச்சனை வருமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூரஜ் அந்த நம்பரை கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ண மாட்டாரு. ஒருவேளை கல்யாணம் பத்தி ஏதாவது கேட்க நினைச்சாருன்னா ஏதாவது நீ சொல்லி சமாளிச்சிரு. சொல்ல போனா நான் தான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சுதா டீச்சரா நான் நடிக்கணும், அவ்வளவுதானே? வாழ்க்கையாச்சே, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பல விஷயங்களை போட்டுட்டு தான் ஆகணும். பாரு பாப்பா, இங்க உட்காந்து தலைவாரிட்டு இருந்தா உங்க தாத்தா திட்டு வருமா? கூட்டி குப்பையில போடணும். அதுக்காக தான் நீங்க இங்க வேலை செஞ்சுட்டு நான் க்ளீன் பண்ணிடலமா. இந்த பொட்டு வச்சுக்கிறியா? இல்ல நானே வச்சு விடவா? பெருசு வேணாம், சின்னதே போதும். சரிம்மா, சின்னதே வைக்கிறேன். இப்ப கொஞ்ச நாளாவே உன் அழகு அதிகமாயிட்டே வருது. பொண்ணு தானே, இந்த பொட்டு தான் உனக்கு கரெக்டா இருக்கு. சரி, இந்த முடியோட ஸ்டைலும் நம்ம மாத்திடலாம். இதுவே போதும். லாலி, அவளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டோம், விடு. வீட்டுல சொன்னா விட்டுற. இத நீ கழுத்துல போட்டுக்கிட்டா நீ ரொம்ப அழகா இருப்பமா. நான் எப்பவும் அழகா தான் இருப்பேன்னு அப்பாவும் டீச்சர் அம்மாவும் என்கிட்ட சொல்லுவாங்களே. இப்ப நீ இந்த செயினை போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் திரும்பமா. மேடம், நம்ம கல்யாணி பாப்பா கழுத்துல ஒரு மரு இருந்ததே, அது எங்க காணோம்? அது எங்க போகும்? இருந்தா அங்கேயேதான் இருக்க போகுது. இப்ப இல்லவே இல்லையே, நீங்க கொஞ்சம் பாருங்க. எங்க இந்த மறு பத்தி சொல்ற? இதோ இங்க. 6-7 வருஷமா அங்க ஒரு மருவை நான் பார்த்ததே இல்ல. இல்லாம எப்படி மேடம் போகும்? கல்யாணி பிறந்ததுல இருந்தே நான் தானே கூட இருந்தேன். மேடம் குழந்தைய உங்ககிட்ட காட்டவே இல்லையே. ஆர்கே சார் வீட்டுல தங்க போனப்ப தானே குழந்தை காணாம போனா. அது வரைக்கும் இவளோட எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தது நான் தானே. அந்த சமயத்துல இங்க ஒரு மரு இருந்தது. சில மரு வளர வளர மறைஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கலாம். மறைஞ்சு போச்சா மாறி போச்சான்னு யாருக்கு என்ன தெரியும்? லாலி, எனக்கு இது வேண்டாம். நல்லா இருக்கு. இது நல்லா இல்ல. இருக்கட்டும் பாப்பா. இது வேண்டாம்னு சொல்றேன். சமையலி மேடம் இந்த அளவுக்குலாம் கோவப்பட மாட்டாங்க. இவளுக்கு இந்த குணம் யார்கிட்ட இருந்து வந்தது? பாட்டி, இருந்தாலும் அந்த மரு அது மறைஞ்சு போகலாம் வாய்ப்பில்லையே. ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு.
என்ன மாட்டி விட பாத்தியா? நான் தர மாட்டேன்டி. என்ன குடுறா? விடுடி. நீ விடு. போ. அந்த பக்கம் போ. நான் உனக்கு தரவே மாட்டேன். போ. நான் பேனாவை தர மாட்டேன்னு சொல்றேன்ல. நான் உனக்கு கண்டிப்பா தர மாட்டேன். தர மாட்டேன். தாடா. டேய் வினு. நான் பேனாவை தர மாட்டேன்னு சொல்றேன்ல. தர மாட்டேன். குடுறா. விடு. குடு. விடு. அம்மா என்னாச்சுமா? என்ன அடிச்சிட்டு போயிட்டாமா. வலிக்குதா? டேய் வினு. அம்மா. அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. உனக்கு ரொம்ப வலிச்சதுன்னா என்கிட்ட நீ சொல்லுமா. வா, நான் உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன், சரியாயிடும். அவன் உள்ள வரட்டும், நீ வாமா. எங்கேயாவது போறதா இருந்தா ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் ஆட்டோ ஓடாது. ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கேட்டப்போ நீங்க வேற சவாரி போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க வெயிட் பண்ணேன். திரும்பி வர வேற வழி இல்லைல்ல. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, பார்த்துட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து பேசி தீர்த்துட்டோம்ல. அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள இருக்க விஷயம் பேசி தீக்கிற காரியமா? சித்தாரா, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்னோட முடிவு ஒரே முடிவு தான். வேற என்ன பேச வேண்டியிருக்கு? அப்ப நானும் என்னோட முடிவை சொல்லிடுறேன். ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னா காதல வேணான்னு சொல்லிட்டு போற எல்லா பொண்ணு சொல்ற டயலாக் தான். நீங்க நான் சொன்னதை நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தோணுது. நான் அன்னைக்கு சொன்ன என் முடிவை செஞ்சு காட்டிட்டேன்னு சொல்றதுக்காக தான் உங்களை பார்க்க இங்க நின்னுட்டு இருந்தேன். எனக்கு முடிவு பண்ண கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னோட ஃபேமிலி கிட்ட மட்டும் இல்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்த அந்த ஆள்கிட்டயும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அது நடக்காது. அதெல்லாம் உன்னோட இஷ்டம். அதை சாக்கா வச்சு உன்னோட ஃபேமிலி என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை கல்யாணம் பண்றதுக்காக அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லல. கண்டிப்பா நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலி கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா முடிவு பண்ண கல்யாணத்தை ஏன் வேண்டான்னு சொன்னேன்? நான் செஞ்ச தப்புக்கு அதை பிராய்ச்சித்தமா நினைச்சுக்கோங்க. நம்மள ஒண்ணு சேர்க்கிற விஷயத்துல பாலா ரொம்ப அதிகமா அசிக்கப்பட்டிருக்கா. நான் பாலா கிட்ட தான் பிராய்ச்சிதம் பண்ணி ஆகணும். அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ற பொறுப்பு என்னோடது. அந்த கடமை மட்டும் தான் இப்ப என் மனசுல இருக்கு. கிளம்புங்க. இதுக்கப்புறம் இந்த வண்டியை நான் நிறுத்த மாட்டேன். என்னை எங்கேயாவது பார்க்கும்போது நீங்க நிறுத்தி லிஃப்ட் கொடுத்தா நான் அதை ஏத்துப்பேன். ஹலோ, தலை சீவி ரெடியாகி எங்க போக போற? டியூஷன் போனோம். சிவபிரசாத் அங்கிளோட ஆட்டோ இப்ப வந்துடும். நான் நேத்து டீச்சர் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன சொன்னாங்க? அவங்க எதுவும் சொல்லல. நான் தான் உனக்கு அப்பப்போ அடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். டீச்சர் அம்மால என்ன கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் போ, கண்டிப்பா அடி விழும். டீச்சர் அம்மா கிட்ட அப்படி என்னதான் பேசிட்டு வந்தீங்க? உன்னை பத்தி தான் விசாரிச்சுட்டு வந்தேன். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால உன் கேள்விக்குல என்னால பதில் சொல்ல முடியாது. டீச்சர் அம்மா வேற எதுவுமே சொல்லலையா? என்ன சொல்லுவாங்க? அப்ப உங்களுக்கு டீச்சர் அம்மா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. உங்க முகம் பார்த்தாலே தெரியுது பிடிச்சிருக்குன்னு. உன் டியூஷன் டீச்சரோட அழக பாக்குறதுக்காக நான் ஒண்ணு போல. நீ அங்க போயிட்டு உன் சின்ன வாயால பெரிய வார்த்தை ஏதாவது பேசிருப்பியான்னு அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக தான் நாங்க போனோம். நீங்க எதுக்காக போனீங்கன்னா கேட்கவே இல்லையே. நீங்க டீச்சர் அம்மா பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சு போச்சா தானே கேட்டேன். இப்ப நீங்க 2 பேரும் பேசிட்டீங்களே, மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்ப்பா. கல்யாணி, நான் உன்னை அங்க படிக்க தான் அனுப்புனேன். இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்க்க இல்ல.
நீ அங்க போயிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் உன்னை டியூஷனுக்கே நான் அனுப்ப மாட்டேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளவுதான் டீச்சர் அம்மான்னு சொல்லி கதறி அழுதாலும் நான் விட மாட்டேன் உன்னை. புரியுதா உனக்கு? நான் சொல்றது நீ கேட்கலன்னா ஸ்கூலை தவிர வேற எங்கேயும் உன்னால வெளியே போக முடியாது. டீச்சர் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல ஒரு சுட்டி பையன் இருக்கான். ஒவ்வொரு நாளும் எதையாவது அவன் போட்டு உடைக்க வேண்டியது அவனுடைய வேலையே. நான் இது எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி வைக்கிறேன். இப்ப இதுதான் என்னுடைய வேலை. நீங்க வினு பத்தி தானே சொல்றீங்க? அவனை தவிர வேற யாரும் இங்க இல்லல்லம்மா. இவ இதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிற பழக்கம் அவளுக்கு இருக்குன்னு மேடம் என்கிட்ட சொன்னாங்க. சுதா டீச்சர் தான் அப்படி மாத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் சும்மா தான் சொல்றாங்க. அப்படித்தானே கல்யாணி? நீ ஒரு புத்திசாலியான குழந்தை. கல்யாணியை நல்ல பொண்ணா மாத்த முடிஞ்ச டீச்சருக்கு வினுவை நல்ல பையனை மாத்த தான் கஷ்டப்படுறாங்க. சில விஷயங்கள் அப்படிதான். மத்தவங்களுக்காக நம்ம செய்யற செயல்களும் நல்ல உபதேசங்களும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில அது செட் ஆகாது. என்ன மாதிரி இருக்கிற வேற ஒரு ஆளால அவனை நல்லபடியா மாத்த முடியும். டீச்சர் அம்மா வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி என்ன ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம்? அத சொல்றேன், வாங்க. நீ உள்ள போமா. டீச்சர் அம்மா இந்த அங்கிள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் உடனே வரேன். நீ உள்ள போ. சித்தரா அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டான். எனக்கும் தெரியும். உனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இருக்காதுன்னு அவ ஃபேமிலி கிட்ட அவ சத்தியம் பண்ணிருக்கா. ஆனா எந்த உறவும் இல்லல்ல. மனசுல இருக்கிறத மறைச்சு வச்சுட்டு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நம்பிக்கை துரோகம் தான் மிகப்பெரிய குற்றம். அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்ல வரல. சித்தாரா அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னது உன் மேல அவ வச்சிருந்த காதலை மறக்க முடியாததுனாலதான். இதுக்கப்புறம் நீ அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராதுன்னு அவகிட்ட சொல்லிடு. இன்னொன்னு நீ சொல்லணும், எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் சிவபிரசாத் அவ வாழ்க்கையில வரமாட்டான்னு சொல்லிடு. கல்யாணி குட்டி, உனக்கு போர் அடிக்குதா? அந்த ஆட்டோ அங்கிள் யாரு உங்களுக்கு டீச்சராமா? என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் உங்களோட ஃப்ரெண்டா? அப்படின்னா ஃப்ரெண்டு அப்படின்னா ஃப்ரெண்டு தான். தோஸ்து, நண்பன். பண்ணதுக்கு பலனை எதிர்பார்க்காம ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ற ஒரு நல்ல மனுஷன். வாமா, நம்ம அங்க போய் உட்காரலாம். ஸ்கூல்ல இருந்து நேரா இங்க தான் வரியா? இல்ல, இவ்வளவு சீக்கிரமா வந்ததுனால தான் நான் கேட்டேன். அது மத்த பசங்க வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியாகணும். என்னம்மா அது? நேத்து என் அப்பா வந்தப்போ டீச்சர் அம்மா நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? நான் அவர்கிட்ட பேசினேனே. அப்பா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க அவர்கிட்ட பேசவே விருப்பம் இல்லாம பேசுனீங்களா? கல்யாணி, அவர் உன்னுடைய அப்பா தானே, அதனால நான் அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசினேன். என்னோட அப்பா பிடிச்சிருக்கா உங்களுக்கு டீச்சர் அம்மா? என்னோட அப்பா பிராண்டியும் குடிக்க மாட்டாரு, டம்மும் அடிக்க மாட்டாரு. அவரு ரொம்ப நல்லவரு, அழகா தானே இருக்காரு. சொல்லுங்க டீச்சர் அம்மா, அவர் அழகா தானே இருக்காரு? சொல்லுங்க டீச்சர் அம்மா, அவர் அழகா தானே இருக்காரு? கல்யாணி, புக்கெடு, நம்ம படிக்கலாம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் படிக்கலாம். எங்களோட ரூம்ல அம்மாவோட போட்டோ மட்டும் தான் இருக்கு. அப்பா எப்ப பார்த்தாலும் அதே தான் பார்த்துட்டு இருப்பாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசினா நீங்க திட்டுவீங்களா டீச்சர் அம்மா? நான் இது வரைக்கும் உன்னை திட்டிருக்கேனா கல்யாணி? சொல்லுமா, திட்டிருக்கனா? திட்டினது இல்ல, இருந்தாலும் நான் கேட்கட்டுமா? கேளு. என்னோட அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா டீச்சர் அம்மா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டீச்சர் அம்மா. நாளைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். கல்யாணி, இந்த மாதிரி விஷயம் நீ பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல.
உங்களுக்கு பிடிக்கும் டீச்சர் அம்மா. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு அங்கிருந்து கால் பண்றேன். படிக்க வந்த நீ அதுல மட்டும் கவனமா இருந்தா போதும், புரியுதா? பாரு, விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்களை நீ பேசவே கூடாது. ம், சரியா? நீ காலையில இங்க தொடச்சிடல லாலி? மேடம், வீட்ல இருக்கிற சிட் அவுட்லயும் ஹால்லயும் தான் ரொம்ப ரொம்ப அழுக்கு அதிகமா இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவையாவது துடைக்கணும். சில நேரத்துல நம்ம ஒரு தடவை தான் குளிக்கிறனாலும் நிறைய தடவை கை கால் கழுவுறோம்ல, அது மாதிரி தான். இதெல்லாம் நீ சவுதியில கத்துட்டு வந்திருப்ப. அங்கெல்லாம் வீடே இல்ல, எல்லாம் அரண்மனைங்க தான். சிட் அவுட்டே கிடையாது, நேரா ஹாலுக்கு தான் போகணும். அங்க இருக்கிற மாதிரியே இங்கேயே இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நான் இந்த வீட்ல வேலை பார்க்குற வரைக்கும் எங்கெல்லாம் லெஃபத்தா இருக்கோ அங்கெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுவேன். லெஃபத்தாவா? லெஃபத்தா அப்படிங்கிறது அழுக்கா இருக்கிறத தான் அப்படி சொல்லுவோம். இது அரபிக் பாஷை. கல்யாணிக்கு சாப்பிட கொடுத்துட்டியா? அவ அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொன்னா. அவ அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவா. சாப்பிட வைக்கிறதா உன் பொறுப்பு. குழந்தைங்களை நம்ம அப்படி கட்டாயப்படுத்த கூடாது மேடம். முக்கியமா கல்யாணி மாதிரி இருக்கிற குழந்தைய. நல்லா பசி எடுக்கும் போது அவளே வந்துருவா. அப்படி ஒன்னொன்னும் தனியா பண்றதுன்னா நீங்க தேவையே இல்லையே. நான் போய் கூப்பிட்டேன் மேடம். டிவியோட ரிமோட் எடுத்து தூக்கி அடிச்சா. கண்ணிலே பட்டிருக்கோம். நான் ஏதோ குனிஞ்சதுனால என் தலையில பட்டுச்சு. கல்யாணியோட டியூஷன் டீச்சரை நீங்க பாத்திருக்கீங்களா மேடம்? இல்ல. அப்படின்னா நீங்க அவங்கள உடனே பார்த்தாவணும். என்ன சொல்ற? அவளோட அப்பாவை டீச்சர் அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் நடக்காதுமான்னு சொன்னதுக்கு தான் என் மேல தூக்கி எறிஞ்சா. சூரஜ் சார் மாதிரி இருக்கிற ஒரு பணக்கார ஆளை கைக்குள்ள போட்டுக்க அந்த டியூஷன் டீச்சர் நம்ம கல்யாணியை யூஸ் பண்ணிக்கிறா. நம்ம அவ டியூஷன் போறத நிறுத்திட்டா என்ன? சார் வந்துட்டாரு. அவன் உள்ள வரும்போது நீ இதை வச்சுட்டு இங்க நிக்காத. போதும், நீ உள்ள போ. உங்களோட பொண்ணை பாராட்டியே ஆகணும். இங்க உங்க அப்பாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க. யாருக்கும் தோணாத விஷயம்தான். கல்யாணி இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற முடிவோட தான் உங்க பொண்ணு இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கா. சத்தியமா சார், இத உங்க பொண்ணு என்கிட்ட சொன்னா. லாலி, நீ உள்ள போ. கல்யாணி வந்ததே இவகிட்ட எதையோ சொல்லியிருக்கா. அதை வச்சு இவ பேசிட்டு இருக்கா. ஏதோ ஒண்ணு சொல்லல, சாரோட கல்யாண விஷயம் தான். அதுவும் அந்த டியூஷன் டீச்சர் கூட. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.